ஹாய் ஹலோ கைஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல அரசு பள்ளியில நிரந்தரமான ஆசிரியர் வேலை வாய்ப்பு வந்திருக்குதுங்க. ஸோ நம்மளுடைய சேனல்ல ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் போட்டாச்சுங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கக்கூடியது அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது, அதை சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறங்கிறது தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ அதே மாதிரி ஆசிரியர் மட்டும் கிடையாதுங்க, லேப் அசிஸ்டன்ட் ஆய்வக உதவியாளர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ஆலோசகர், இசைக்குழுரு, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. எல்லாமே நம்மளுடைய சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ இருக்குது, அதை ஃபர்ஸ்ட் பாருங்க. நம்மளுடைய சேனல்ல வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் போட்டாச்சு, டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ கல்வி தகுதியை லேப் அசிஸ்டன்ட்டுக்கு 12th கேட்டிருக்காங்க. சம்பளமா உங்களுக்கு 47,600 பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் கொடுக்குறாங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா தேவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டெட் எக்ஸாமும் தேவைன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அரசு வேலைங்க, அருமையான வேலை வாய்ப்புங்க, நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த வாய்ப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீண்டும் மீண்டும் கிடைக்காதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மத்திய அரசு பள்ளிங்க. மத்திய அரசு வேலைங்கும் போது உங்களுக்கு எக்கச்சக்கமா பெனிஃபிட்லாம் கிடைக்கும், உங்களுக்கே தெரியுங்க. ஸோ வாங்க நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணலாம். ஸோ உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த மாதிரி தாங்க இருக்குது. சைனிங் ஸ்கூலுங்க, எங்கன்னா அமராவதி நகர். ஸோ இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ண போகிறீங்க. உடுமலைப்பேட்டை தாலுக்கா, திருப்பூர் மாவட்டம்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 போஸ்ட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒரு 10 கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் செக் பண்ணி நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் எலிஜிபிளாக இருந்தீங்களோ அந்த போஸ்ட் எழுதிங்க. இப்போ ஆசிரியர்னா முதுகலை ஆசிரியர்லாம் கணிதம், அதே மாதிரி ஆங்கிலம் கேட்டிருக்காங்க. அதில் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா போடுங்க. இல்ல இளங்கலை என்னங்கிறது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா போட்டுங்க. இல்ல லேப் அசிஸ்டன்ட்க்கு என்ன போஸ்டிங் நீங்க விண்ணப்பிக்கிறீங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா போட்டுங்க. அடுத்து ஒன்று, உங்களுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எழுதிக்கங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. இந்த இடத்துல டேட் ஆஃப் பர்த் எழுதிட்டு அடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆன வயது வந்து பார்த்தீங்கன்னா போட்டுங்க. ஸோ அடுத்து ஜெண்டர் மேலா ஃபீமேலான்னு சொல்லி கேட்குறாங்க, என்னங்கிறது போட்டுங்க. அடுத்து கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையான்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. மேரின்னா மேரின்னு போடுங்க. இல்லை சிங்கிள்னா சிங்கிள்னு போட்டுங்க. இல்லை கல்யாணம் ஆகி டைவர்ஸ்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எழுதுங்க. ஸோ நேஷனாலிட்டி கேட்குறாங்க, இந்தியன் போட்டுங்க. கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, ஜென்ரலா, ஓபிசியா, எஸ்சி, எஸ்டி, எக்ஸர்வீஸ்மேன் என்னங்கிறது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்குங்க. அடுத்து உங்களுடைய அப்பாவுடைய நேமோ இல்லை ஹஸ்பண்ட் நேமோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எழுதிங்க. அதே மாதிரி ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒட்டிக்கங்க. அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க பாருங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10th நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. இதில் என்ன சப்ஜெக்ட்னு கேட்குறாங்க, அது நீங்கள் 10th போட்டுங்க. யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுங்க. அடுத்து இயரா பாசிங், எந்த இயர் பாஸ் பண்ணீங்க, எத்தனை பர்சன்டேஜ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தாங்க 12th வந்து பார்த்தீங்கன்னா என்ன குரூப்புங்கிறது போட்டுங்க. ஸ்டேட்டு போர்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுங்க. அடுத்து எந்த இயர் பாஸ் பண்ணீங்களோ போட்டு எத்தனை பர்சன்டேஜ்னு போட்டுங்க. கிராஜுவேட்டுங்க, அந்த கிராஜுவேட் நீங்கள் என்ன சப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் பண்ணீங்களா அதை வந்து பார்த்தீங்கன்னா போட்டுங்க. அடுத்து என்ன யூனிவர்சிட்டி, பெரியார் யூனிவர்சிட்டியா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேற யூனிவர்சிட்டி என்னங்கிறத போட்டு எப்போ பாஸ் பண்ணீங்க எத்தனை பர்சன்டேஜ்னு போட்டு அதே மாதிரி தான் போஸ்ட் கிராஜுவேட் நீங்கள் எழுதிக்கிறீங்க. அடுத்து நீங்கள் பிஎட் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருந்தீங்களா பிஎட் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுங்க. இல்லை எம்எட், எம்பிஎல், அதே மாதிரி டிப்ளமோ, பிஹெச்டி, இந்த மாதிரி என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்குது எல்லாமே எழுதிங்க. அடுத்து சி டெட்டு இல்லைனா டெட்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் என்ன எழுதுனா சி டேட்டுங்கிறது ஜென்ரல் கவர்மெண்ட் வைக்கக்கூடிய டேட்டில் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்களா எழுதுங்க. அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டில் பாஸ் பண்ணியிருந்தீங்களா என்னங்கிறத டிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எழுதிக்கிங்க. ஸோ ஒரு சில போஸ்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம், ஒரு சிலத்துக்கு மட்டும் கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, அது கேமு இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்களா இந்த இடத்துல ஃபில் பண்ண சொல்றாங்க. ஸோ அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க பாருங்க. உங்ககிட்ட ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா? நீங்க இதுக்கு முன்னாடி ஏதாவது ஸ்கூல் ஒர்க் பண்ணீங்களா? அந்த ஸ்கூலோடைய நேம் எழுதிக்கங்க. அங்க உங்களுக்கு என்ன போஸ்டிங், அதே மாதிரி எப்ப ஜாயின் பண்ணி எப்ப ரிலீவ் ஆனீங்க, டோட்டலா எத்தனை இயர்ஸ், அங்க உங்களுக்கு எவ்வளவு சம்பளம், இத வந்து பார்த்தீங்கன்னா எழுதிங்க எத்தனை இருந்தாலும். அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் தெரியும்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க போட்டுங்க. அடுத்து உங்களுடைய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவா வந்து பார்த்தீங்கன்னா எழுதுங்க. பின்கோட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்குறாங்க, 2 கேட்குறாங்க. ஸோ ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது இருந்தா எழுதிங்க. இமெயில் ஐடி கேட்குறாங்க, இமெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா போட்டுங்க. ஆதார் கார்டு நம்பர் கேட்குறாங்க, அப்படியே 12 டிஜிட் அப்படியே எழுதிருங்க. ஸோ டீட்டெயில்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணி அதோட ரெஃபரன்ஸ் நம்பர் எந்த டேட்ல நீங்க பண்ணீங்க, எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறது நீங்க மென்ஷன் பண்ணணும். அடுத்து அதர் டீட்டெயில்ஸ் ஏதாவது சொல்ல விரும்புனீங்களா போடலாம், இல்லைனா விட்டுலாம்.
அடுத்து டிக்ளரேஷன்ங்க. இதெல்லாம் படிச்சு பார்த்துங்க. பார்த்துட்டு லெஃப்ட் சைட்ல பிளேஸ், டேட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுங்க. சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகண்ட் உங்களுடைய சைன் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான். ஒரு 2 பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் குடுத்துருக்காங்க. பார்த்தா ரொம்ப அதிகமா இருக்கிற மாரி இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி தான். பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அதனால உடனடியா நீங்க நான் சொன்ன மாரி அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ஜாப் கிடைக்குங்க. மத்திய அரசு வேலைங்க. நிரந்தரமான வேலை வாய்ப்புங்க. மிஸ் பண்ணாதீங்க. இது மாரி வேலை வாய்ப்பு தகவல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.